என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆராதனை என்ற போர்வையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அலங்கோலங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சினிமா நடிகர்கள் நடிகைகள் கூட அவர்களுக்கு முன்பாக தோற்று போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு உடை அலங்காரம், அந்த அளவுக்கு உடல் அசைவுகள், அது மாத்திரமல்ல அருவருப்பான நடன அசைவுகள் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துவத்தை சீரழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இவைகள் எல்லாம் மிக அதிகமாய் வாலிபர்களை கவர்ந்து இழுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு ஆராதனை என்ற போர்வையில் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிற அலங்கோலங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா? இவர்கள் எல்லாம் தங்களை மிகப்பெரிய ஒரு ஆட்களாய் கதாநாயகன் போலவும் கதாநாயகிகள் போலவும் தங்களை முன்னிறுத்த பார்க்கிறார்கள். ஆராதனை நடத்தப்படுகிற இடத்தில் ஒரு மனிதன் மிக அதிகமாய் தன்னை மையப்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லது ஒரு மனுஷி தன்னை மிக அதிகமாய் மையப்படுத்தி காட்டுகிறார் என்று சொன்னால், அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அல்ல. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே சொல்லுகிறார், கர்த்தர் விதிக்கிறபடியே நாங்கள் அவருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 1 வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்படி சரீரங்களை ஜீவ பலியாய் அவருக்கு அர்ப்பணிப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையாய் நடைபெறுகிற ஆராதனைகள் எப்படி காணப்படுகிறது? சரீரத்தை அவர்கள் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதாய் காட்டவில்லை, மாறாக மாமிசமானது தன்னை வெளிப்படுத்தத்தக்கதாய், தன்னை மகிமைப்படுத்தத்தக்கதாய், மற்றவருடைய உள்ளத்தில் போய் அவர்களை ஆளுகை செய்யத்தக்கதாய் தான் இன்றைக்கு அநேக ஆராதனை வீரர்களும் ஆராதனை வீராங்கனைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒரு பாடல் வெளியிட்டாலும் அதில் தங்களை வெளிக்காட்டுவதற்காக புற அலங்காரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை தருகிறார்கள் பாருங்கள். இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது? கர்த்தரை அவர்கள் முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை, மாறாக தங்களை தான் அந்த இடத்தில் முன்னிலைப்படுத்த விரும்புகிறார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இவைகளெல்லாம் ஆராதனைகள் அல்ல, அலங்கோலங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவைகளெல்லாம் விட்டு வெளியேறுங்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு, இனி நான் இப்படி செய்வதில்லை ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்ப ஆரம்பியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து புத்தியுள்ள ஆராதனையை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.